Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் விடிய விடிய மது விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவலிங்கத்திடம் கேட்கலாம். சிவலிங்கம், இந்த பெண்களின் சாலை மறியல் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பலாசக்தி. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புத்தூர் எனப்படுகிற ஒரு ஊர் இருக்கு. இப்போ இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க. இந்த ஊர் செல்லக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை வந்து 2240 என்ற எண் கொண்ட மதுபான கடை வந்து இயங்கி வருது. இந்த கடை ஒட்டின மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பாரும் செயல்பட்டு வருது. இந்த பார் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரமா வந்து மது விற்பனை நடைபெறத வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அடுத்தடுத்து போர் வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து இந்த மதுபான கடையை வந்து மூடணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கடந்த அரசுக்கும் தற்போதைய அரசுக்கும் வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் எந்த கோரிக்கையும் வந்து இவங்களுடைய செவி சாய்க்காதனால இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி அளவில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சாலை மறியல் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, கடந்த சில வருடங்களாக இந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய இந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றணும். இந்த கடையை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகலாக பெண்கள், அதாவது இரவு பகலாக விற்கக்கூடிய இந்த மதுபானத்தினால இங்கேயே வந்து மதுப்பிரிவுகள் வந்து மதுவை அருந்திட்டு ரோட்ல வந்து படுத்துறதாகவும் சாலைகளை வந்து கிடக்கிறதாகவும் பெரும்பாலும் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கள் வந்து வேலைக்கு போகாம வந்து இந்த மதுவை குடிச்சு சீரழிஞ்சு போறதாக வந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்துச்சு. இந்த பகுதியில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து இந்த பகுதியில் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறதுனால பெண்களுக்குரிய பாதுகாப்பு வந்து வெறும் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. உடனடியாக வந்து இந்த கடையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து 2 மணி நேரமா வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தாங்க. போலீசார், காவல், தொண்டாமுத்தூர் காவல் ஆய்வாளர் வந்து சேகர் உட்பட பலர் வந்து விட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதன் அடிப்படையில் உடனடியாக இந்த கடையை வந்து அகற்றப்படும் கோரிக்கை வச்சதுனால வந்து இப்போ தற்போதைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்காங்க. தகவலுக்கு நன்றி சிவலிங்கம்.